ஹாய் மக்களே, இந்தியா விசஸ் இங்கிலாந்து தேர்ட் ஒன் டே மேட்ச் லார்ட்ஸில் முடிஞ்சிருச்சு. அதே T20 ஒன் டே எல்லாத்துலேயுமே நம்ம தோற்று நம்ம இந்தியன் டீமையே ஒரு வழி இழுத்து மூடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எனக்கு வடிவல் ஜோக் தான் ஞாபகத்துக்கு வருது. சேத்துலேயே அடி வாங்கிச்சு, சோத்துலேயே அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி. அயர்லாந்து கூட தோத்தாச்சு. அப்புறம் T20 சீரீஸ் இங்கிலாந்து கூட பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் தான். அந்த ஒரு இது மழையினால போச்சே தவிர்த்து ஒயிட் வாஷ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2-1ங்கிற மாதிரி ஒன் டேவையும் தோத்தாச்சு. சரி, மெயின் காரணம் என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து டீம் செலெக்ஷன் தான் சொல்லுவேன். இந்த த்ரூ அவுட் த சீரீஸுமே அயர்லாண்ட்லேருந்து T20 சீரீஸ்லேருந்து இன்னைக்கு மேட்ச் வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்சில் மெயின் இஷ்யூ என்னென்னா என்னை பொறுத்தளவுக்கு பும்ரா, வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணியிருந்துக்கலாம்னா ராகுலையும் குல்தீப் யாதவையும் எடுத்து வந்திருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச மெயின் ட்ராபேக்குன்னு தோணுச்சு. என்ன அர்த்தத்தில் வந்துட்டு குர்னூர் பிரார், பிரின்ஸ் யாதவ், ஹர்ஷதீப் சிங்க்கு போனாங்கங்கிறது. அக்சர் பட்டேலும் பிரசித் கிருஷ்ணா இவங்க தான் பவுலிங். அதுக்கு மேலே பவுலிங்கும் இருந்திருக்காங்க. ரோஹித் சர்மா போடுவார், விராட் கோலி போடுவார். ஆனால் ஏன் கொடுக்கலைங்கிறதெல்லாம் தெரியலை. சரியா? சரி, வாங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கிலாண்டோட மெயின் அட்வான்டேஜ் எங்கே வந்துச்சுன்னா டாஸ் வின் பண்ணி அவங்க பேட்டிங் எடுத்தாங்க. ஏன்னா பும்ரா இல்லை, நமக்கு வந்து அந்த கன்சர்னால அவர் வெளியே போயிட்டார். ஸோ பும்ரா இல்லாதனால அவங்க பொலன்னு பொழந்து விட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆடின 5 பேர்த்தில் புரூக் ஒருத்தர் தான் வந்துட்டு ஒரு மாதிரி தடவுன பேட்டிங்னு நினைக்கிறேன். மற்றபடி பென்டக்கெட் 140, ஜாக்கப் பெத்தில் ஒரு 91, ஜோரூட் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து எடுக்கவே முடியாது டீம்லேருந்து. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வந்துட்டு இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவரோட இதை போட்டு காமிக்கிறாங்க. நாட் அவுட் எத்தனை தடவை நாட் அவுட்டு, தொடர்ந்து 50+ ஸ்கோரு. லாஸ்ட் மேட்ச் 99, பரவாயில்ல. பட் ஸ்டில் அந்த மிடில் ஆர்டரை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆணி அடித்தா எப்படி நிற்பாங்க அந்த மாதிரி நின்றுக்கிறாரு. அப்புறம் ஹாரி ப்ரூக் வந்தார், விட்டுட்டு கடைசியில் ஆடினார் பாருங்கள் ஜாஸ் பட்லர் ஒரு நாக்கு. அந்த 13 பால் 40 ரன்னு, அந்த கடைசி 3 ஓவர் 60 ரன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து அப்போவே தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் இந்த மேட்ச் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இந்தியாவோட என்ன சொல்கிறது, ஒரு மறு சைடுனே சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. முக்கியமாக கில்லும் ரோஹித் சர்மாவும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து எடுத்துகிட்டு போன விதம், அதாவது செகண்ட் ஹாஃப் பிளேயில் அந்த ஃபஸ்ட்டு 25 ஓவரை எடுத்துகிட்டு போன அந்த 140 ரன் பார்ட்னர்ஷிப்பை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. ரோஹித் சர்மா வேறு ரிட்டையர் ஆயிருன்னு அவர் வந்து இந்த மேட்சோடு முடிஞ்சிச்சு 2027 வேர்ல்டு கப்புக்கெல்லாம் டென்டேட்டிவ் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நச்சுன்னு ஒரு பதிலடி கொடுத்துட்டு போனார். உண்மையிலேயே இன்றைக்கி வந்து அவர் நிறைய அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் ஆடினார்ப்பா. ஐயப்பா, திடீர்னு இப்போ ஸ்கூப் அடிக்கிறாரு. தில் ஸ்கூப்பெல்லாம் இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்வீப்பெல்லாம் அவர் நிறைய ஆடி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸ்வீப்ஸ் நிறைய ஆடினார், நிறைய ஷாட்ஸ், ரிவர்ஸ் ஸ்வீப்புன்ட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ அன்ஆர்த்தடாக்ஸாக நிறைய ஆடினார். அதுக்கப்புறம் வந்த விராட் கோலியும் அவரோட பங்குக்கு கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற நேமுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போனார். பார்த்துக்கோங்க, இவங்க 3 பேர் தான், கில்லு, கோலி, ரோஹித், இவங்க 3 பேர் முடிஞ்சிச்சுன்னா டீமு சரிஞ்சிருது. இது வந்து இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே T20லேயே அப்படித்தான். T20ல இப்போ வந்து டீமே இல்லை நம்மகிட்ட சொல்ல போனால், ஓகேவா? டீம் சரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு 28 ரனில் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்களா அவங்க, பரவாயில்ல. அந்த பாருங்கள், அந்த பட்லரோட அந்த கடைசி 3 ஓவர் நாக்கு தான் இங்கே வந்து நம்மளோட லாஸ்ட்டுக்கு பெரிய ரீசன். அதுவும் கடைசியில் பிரசித் கிருஷ்ணாவில் 23 ரன் கொடுத்தாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் ஓகே தான். அந்த 23 ரன்னெல்லாம் வந்துட்டு அதுவும் கடைசி எண்ட் ஆஃப் த பிளேல, ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் த பிளேலாம் வந்துட்டு தர்மடி அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. அந்த அதர் சைடு இங்கிலாண்டோட அந்த கேப்டன்சி ப்ரூக்கோடது செம்ம சூப்பர். யார் என்னன்னே தெரியாத ஒரு பெத்தலை கூட்டு வந்துட்டு ஒரு பார்ட் டைம் பவுலர். அவங்ககிட்ட அதில் ரஷீது, வில் ஜாக்ஸ் எல்லாம் இருந்தாலுமே ஜேக்கப் பெத்தலுக்கு ஓவரை கொடுத்து ரோஹித் சர்மா விக்கெட், அவர் 6 தான் அடிப்பார் ஸ்ட்ரெயிட்டு, அடுத்த பாலே விக்கெட். அது மட்டும் இல்லை, நம்ம சாம் கரன் சுட்டி குழந்தை அவர் வேற பாரு, கிட்டத்தட்ட அக்சர்ன்னு சொல்லலை, ஸ்பின்னர் போடுற ஸ்பீடை விட ரொம்ப கம்மியான ஸ்பீடு. அது என்ன 3 பாலா ஏதோ ஒன்று போட்டுட்டு 4 விக்கெட்டு தரமாக, அதுவும் முக்கியமாக விராட் கோலியோட விக்கெட்டை எடுத்து விட்டு போயிட்டாரு. எந்த இடத்துல தெரியுமா ரொம்ப சறுக்குனது, நம்ம ஆனது ஒரே ஒரு ஸ்பின்னர் தாங்க, அக்சர் பட்டேல். இன்னொன்று 5 பவுலர் வச்சு தான் ஆடி இருக்கோம் நம்ம, ஓகேவா? யாருக்குமே, என் ரோஹித் சர்மாவும் போடுவார், ஸ்ரேயாஸும் போடுவார்னு நினைக்கிறேன், விராட் கோலியும் போடுவார். யாரோ ஒருத்தருக்கு 1-2 ஓவராக கொடுத்து ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் அந்த குர்னூர் பிரார் அவருக்கு கொடுத்து
கொடுக்கறது தப்பு கிடையாது. ஒரு பார்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்களா, வில் ஜாக்ஸ், அதில் ரஷீது, ஜேக்கப் பெத்தல் 3 பேருக்குமே மாற்றி மாற்றி கொடுக்கத்தான் செஞ்சாங்க. ஜேக்கப் பெத்தல் ஓவர் எனக்கு தெரிஞ்சு டேர்னிங் பாயிண்ட்டு. அண்ட் சாம் கரன் டுவர்ட்ஸ் த எண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக அவரோட அந்த 3 பாலை வச்சு முடிச்சு விட்டார் மேட்ச் ஃபுல்லாகவே. நான் 5 விக்கெட் ஹால் போவர்னு நினச்சேன். பட் ஓகே ஃபைன். அது போக அவங்க பவர் பிளேலேயே அப்படித்தான். ஜோஃப்ரா ஆர்ச்சரும் அட்கின்சன் அடித்தாங்க, இல்லைங்கள நம்ம ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில் அடித்தாங்க. பட் ஸ்டில் அவங்களோட அந்த பவுண்ட்ரியை வந்து கட்டுப்படுத்தினதாக இருக்கட்டும், டாட் பால் பர்சன்டேஜாக இருக்கட்டும், நம்மளை விட அவங்க வந்து கம்மின்னு தான் சொல்லுவேன். முக்கியமாக எக்ஸ்ட்ராஸை சொல்லுவேன் நான். இவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாங்க தெரியுமா? 10 எக்ஸ்ட்ராஸ் தான் இங்கிலாந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 28 29 கொடுத்தோன்னு நினைக்கிறேன். 26 எக்ஸ்ட்ராஸ். அதுலேயே அந்த 26 எக்ஸ்ட்ராஸ்லேயுமே போச்சு. இப்போ அந்த மார்ஜினில் தானே ஜெயிச்சிடு. மெயின் காரணம் வந்து டீம் செலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் கண்டிஷன்ஸில் 3 மேட்ச் இருக்கான். வெஸ்ட் இண்டீஸ் கூட, ஜிம்பாப்வே கூட, ஸ்ரீலங்கா கூடன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த 3 மேட்ச் நம்ம பாட்டுக்கு பிரிப்போம். பிரித்து ஜெயிச்சு சும்மா, ஏன்னா நம்ம ஊர் தான் தெரியும்ல, நம்ம ஊர் ஃப்ளாட் பிச்சு, தார் ரோட் பிச்சு, நீங்கள் போடுங்க, நாங்கள் அடித்து தம்சம் பண்ணுறோம், இதில் ரெக்கார்டெல்லாம் பண்ணுறது. ஆனால் இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, நம்ம ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடத்துக்கு போனால் நம்ம திணறோங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் லைக் புவனேஸ்வர் குமார், குர்னால் பாண்டியா, ஈவன் நான் ஜடேஜாவை கூட தான் நான் இது பண்ணுவேன், நான் சொல்லுவேன். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி பார்த்தீங்கல்ல, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் ஆச்சு. பட் இந்த இடத்துல ஜடேஜா இல்லை, சரியா? ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், குர்னால் பாண்டியா, ஈவன் ரஜத் பட்டிதார் கூட சொல்லுவேன் நான். இவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எப்படி ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் வச்சு இந்த பிரின்ஸ் யாதவ், குர்னூர் பிரார், அவங்களாம் நல்லா போடலன்னு சொல்லவில்லை, நல்லாவே போட்டிருக்காங்க, ஃபைண்டுன்னே சொல்லலாம், இல்லைங்கள. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இந்த டீமை வச்சு தான் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2027க்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன மேட்சஸ் பாருங்கள், ஜிம்பாப்வே, ஸ்ரீலங்கா, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ், இவங்க கூட நம்ம ஜெயிச்ச ஒரு சீரீஸும், 1 டே சீரீஸும் ஆப்கானிஸ்தான் கூட தான். பார்த்துக்கோங்க என்ன டீம்கிட்ட ஜெயிச்சிருக்கோம். இப்போ தோத்துட்டோமா? இந்த 3 மேட்சை தவிர்த்து நியூசிலாந்து கூட அவே ஒரு மேட்ச் இருக்குது, 5 1 டே நினைக்கிறேன், சரியா? அந்த மேட்சை வந்து ஜெயிப்பாங்களா இவங்க? இந்த டீமை கொண்டு போய் வச்சு ஜெயிக்க முடியுமா? கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பேட்டிங் கூட நான் அக்செப்ட் பண்ணுவேன், இவங்கெல்லாம் இருக்கிறனால சொல்கிறேன், ஓகேவா? பவுலிங் பும்ரா இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பும்ராவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான் இந்தியன் டீமில். பார்த்தீங்கன்னா 388 ரன்னு, 387 ரன்னுலாம் வந்து 1 டேல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாருமே இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. தேவையான பிளேயர்ஸை எடுத்து போட்டு ஆட வைக்கணும். இப்போ இங்கிலாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரஷீத், ஜேக்கப் பெத்தல், வில் ஜாக்ஸை வச்சே முடிச்சுட்டாங்க. சாரி, அதில் ரஷீத், சாம் கரன், இவங்களை வச்சு மேட்சை முடிச்சுட்டாங்க. மெயின் பவுலர்ஸ் யார்? ஆர்ச்சர், அட்கின்சனுக்கே நீங்கள் வந்து 4 ஓவர் 6 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. மீது எல்லாருக்கும் தான் ஓவரை கொடுத்து அவங்க முடிச்சு விட்ருக்காங்க. நம்மளே சொல்லப்போனால் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் டோட்டலாக ரீவாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக கௌதம் கம்பீரோட அந்த கோச், அண்டர் த கோச் ஆஃப் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மட்டமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமாக ஒன்று, இந்த சேனா கண்ட்ரீஸில் இந்தியாவோட இது போட்டிருக்காங்க ஸ்டாட்ஸு. 24 மேட்ச் ஆடிருக்காங்களாமா 1 டே 2020ஸ்லேருந்து, ஓகேவா? 24 மேட்ச் 1 டே ஆடிருக்காங்க. அதில் 7 தடவை தான் ஜெயிச்சிருக்கோம், 15 தடவை தோற்றுருக்கோம், 2 தான் நாட் ரிசல்ட்டில் போயிருக்கே தவிர்த்து. பார்த்துக்கோங்க இந்தியாவோட நிலைமை எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு. 24 மேட்ச்சில் 7 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். அதுவும் சேனா கண்ட்ரியில் வெளியே போய் உள்ளுக்குள்ளார ஆடிட்டு போயிடலாம். வெளியே போய் ஆடுற பிளேயர்ஸ் தான் நமக்கு தேவை. புவி, அஸ்வின், ராகுல், ஜடேஜா, இவங்கெல்லாம் வெளியே போய் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏன் ஈவன் சிராஜ் கூட சொல்லுவேன் நான். அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க பாருங்க. இப்போ ஒரு டீமை, இந்த டீமை வச்சுட்டுலாம் நீங்கள் போய் அடுத்த வேர்ல்டு கப்பில் ஜெயிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிளேயர் ஆஃப் த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் தகுதியானவர் தான். பிளேயர் ஆஃப் த மேட்ச் தான் நான் நம்ம டீமில் யாருக்காவது ரோஹித் சர்மா கொடுப்பாங்க, இல்லை பெண்டக்கட் கூட நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியில் ஜேக்கப் பெத்தல் கொடுத்தாங்க. ஃபைன், என்னப்பா என்ன சொல்ல முடியும்? இந்தியாவோட லாஸ் தானே. நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்தியா எந்த இடத்துல தோத்தாங்க அப்படின்னு. செலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது காரணமாக இருக்கட்டும், அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு டீம் செலெக்ஷன் இந்த 11 பிளேயிங் 11 மட்டும் நான் சொல்லலை, மொத்த செலெக்ஷனையுமே அவங்க மாற்றி தான் பண்ணணும், ரீவேம் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஈவன் அயர்லாண்டே தோற்று போகிறாங்கன்னா ஜிம்பாப்வே கூட ஒரு மேட்ச் அங்கே போய் ஆட போகிறாங்க. அங்கே எப்படி போகிறாங்க? உண்மையிலேயே ப்ரெஷரில் தான் போவாங்க. இது தெரில, மேபி ஹோமில் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷம் நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்காலாம் ஹோமில் வந்து நம்மளை வச்சு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி இந்தியா வந்து அடுத்த மேட்சஸில் வந்து அவங்க தேர்த்திப்பாங்களா, இல்லை இதே டீமோட போகிறாங்களா அப்படின்னு.
நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை.